பேசுறத கேட்கணும்னா அடுத்து டான்ஸ் போட மாட்டாங்க. ரைட். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கத்தினை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன். இன்னைக்கு ஃபாதர் தானா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய 7வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு விழா என்பது நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கும், அதுதான் ஆண்டு விழா. ஆண்டு விழாவினுடைய முக்கியத்துவமே ஒரு 10 நிமிஷம் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரையோ ஆண்டறிக்கைன்னு ஒன்று படிப்பாங்க. அந்த ஆண்டறிக்கை தான் அந்த ஆண்டு விழாவுடைய சிறப்பு. ஆண்டு விழாவுடைய அறிக்கை என்பது ஆங்கிலத்திலே வாசிக்கப்பட்டது. அதை உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் வர வழியில் நாள் கணக்கில் ஒவ்வொரு மாதமாக வர வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஆண்டு அறிக்கையை பிக்சோரியலாக விஷுவலாக நம்ம ஜூன் மாதத்திலிருந்து தற்போதைய மார்ச் மாதம் வரைக்கும் அவர்கள் படித்த ஆங்கிலத்தில் படித்த ஆண்டறிக்கையானது அங்கே வரும் வழியிலே உங்களுக்கு வைத்திருக்கிறது. ஒரு பள்ளியை ஆரம்பிக்கும் பொழுது அதை நிறுவனருக்கு பல எண்ணங்கள் இருக்கும். சில பேருக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பள்ளிக்கூடம்னு தோணும். அந்த ஒரு பள்ளியானது நம்ம காசை போட்டு பல மடங்காக காசை எடுக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். சில பேர் நினைப்பாங்க நல்ல சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். இந்த பள்ளியை ஆரம்பிக்கும் பொழுது நானும் என் தந்தையும் எந்த நோக்கத்திலே ஆரம்பித்தோங்கிறத ஒரு சில மணித்துளிகள் உங்களிடத்துல நான் பேச விரும்புகிறேன். இந்த பகுதியில் குறைவான கட்டணத்தில் நல்ல தரமான கல்வி, சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லணும்னா குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வி தரணுங்கிறது. நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், பள்ளிக்கூடத்துக்கு போனால் குழந்தைங்க நிறைய மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், நல்ல ஆங்கிலத்தில் பேசணும், ஒழுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து பெற்றோராகிய நம்ம எதிர்பார்க்கணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு இன்னொரு கடமையும் இருக்குது. The school should be a happy place. இந்த பள்ளிக்கூடமானது உங்கள் குழந்தை சந்தோஷமாக வரக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். எப்படி குழந்தைகளை சந்தோஷமாக வர வச்சுக்க முடியும்? இப்போ உட்காந்துருக்கிற பசங்கள்லாம் உட்காந்துருக்கான் 6, 7, 8 பசங்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்க என்ன பண்ணணும்? கிளாஸ்லேருந்து ஃப்ரீயாக கேம்ஸ் பீரியட் விட்டா சந்தோஷமாக இருக்கும். எப்படி தானே? குழந்தைகளை சந்தோஷமாக வைக்கணும்னா we should keep them active. அவர்களை சுறுசுறுப்பாக உடல் மட்டும் அல்லாது அவருடைய மனங்களையும் அறிவையும் தினந்தோறும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இத்தனை நிகழ்ச்சிகள் நம்ம ஸ்கூலில் நடத்துகிறோம். எங்களுக்கு ஒரு அர்பன் ஸ்கூல், ஒரு சிட்டியில் இருக்கிற பெரிய பள்ளிக்கூடத்தை காட்டிலும் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கணும், நிறைய புதிய அனுபவங்கள் கிடைக்கணும். எங்களுக்கு பள்ளி பருவத்தில் கிடைக்காத அனுபவங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தினால தான் இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். இத்தனை நிகழ்ச்சிகள்லையுமே பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் பெற்றோராகிய நீங்களும் கலந்து கொண்டு எங்களோடு ஒத்துழைச்சிருக்கீங்க. அதற்கு முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு எனக்கு நாள் பத்தாது. ஒரு 3 அல்லது 4 நிகழ்ச்சிகள் மட்டும், இந்த ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, 3 அல்லது 4 நிகழ்ச்சிகளை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி செய்யும் பொழுதும் அதற்கான ஒரு அப்ஜெக்டிவ் ஒன்று இருக்கும். அந்த நிகழ்ச்சியின் வழியாக என்னுடைய நோக்கம் என்ன, என் குழந்தைகளிடத்திலே நான் என்ன அவங்க கற்றுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நோக்கம் என்பது வச்சிருக்கோம். அது இல்லாமல் அதையும் தாண்டி ஆழமான ஒரு நோக்கம் என்னன்னு, ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன், பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். எப்படி வசதி? தயவு செய்து பேசாமல் முதலாவதாக நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்ச்சி, என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது இந்த வருஷம் செய்யறதில்லை, போன வருஷம் செய்யறதில்லை. இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்த முதல் ஆண்டிலிருந்து தினந்தோறும் வருடம் செஞ்சுட்டு இருக்கோம். அது பழைய பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அந்த மரக்கன்றை உங்கள் குழந்தைகளிடத்துல கொடுத்து வீட்டில் நட சொல்றது, இது எல்லா பள்ளிக்கூடத்தையும் சொல்றது சார். இதில் என்ன சார் புதுமை?
ஒரு தாட், ஒரு எண்ணம் இருக்குன்னா அந்த எண்ணம் செயல்பாடாக மாற வேண்டும். A plan should be executed. அந்த எண்ணமானது நாங்கள் ஒரு சாப்ளிங், ஒரு மரக்கன் நம்ம குழந்தை கையில் கொடுத்து வீட்டில் போய் நடுங்கன்னு சொல்கிறதோட முடிந்து வருவது கிடையாது. உங்களை நச்சரித்து தொல்லை பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லி பல தடவை கேட்டு அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் வெளியே பார்க்கலாம். நாங்கள் 4 வருஷம் முன்னாடி கொடுத்த மரக்கன்று, 3 வருஷம் முன்னாடி கொடுத்த மரக்கன்று, போன வருஷம் கொடுத்த மரக்கன்று, அதெல்லாம் நடப்பட்டு இன்னைக்கு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கிறது என்பதை வெளியே இருக்கிற ஃப்ளெக்ஸ் நீங்கள் எல்லாம் வரும்போது பார்த்துருப்பீங்க. இந்த ஃபாதர் தன்னா நர்சரியல் பிரைமரி பள்ளிக்கூடத்தின் மூலமாக இதுவரையிலும் 700 மரக்கன்றுகள் குழந்தைகளிடமே கொடுக்கப்பட்டது. அந்த 700 மரக்கன்றுல ரியாலிட்டியை பார்ப்போம், பாதிக்கு பாதி குறைச்சிருந்தா கூட 350 மரங்கள் இன்று நமது பகுதியிலே உங்கள் குழந்தைகளால பெரிய மரங்களாக வளர்ந்திருக்கிறது நினைக்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. இது முதல் நோக்கம். இந்த நிகழ்ச்சியில இன்னும் ஆழமான நோக்கம் என்னன்னா, ஒரு மரக்கன்றை ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஐ எம் பில்டிங் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது உன்னோட மரக்கன்று, இதை நீ தான் நட்டு தண்ணி ஊற்றி பாதுகாத்து ஃபோட்டோ எனக்கு அனுப்பணும்னு சொல்லும் பொழுது அந்த பொறுப்புணர்ச்சியையும் ஓனர்ஷிப்பையும் அக்கௌண்டபிலிட்டியும் உங்கள் குழந்தைகளிடத்திலே நாங்கள் செலுத்துகிறோம். இதுதான் அதனுடைய ஆழமான நோக்கம். அடுத்து எஜுகேஷ்னல் டூர். இந்த டூர் போகிறது சந்தோஷமான விஷயம். நோக்கம் என்ன? குழந்தைகள் மகிழ்ச்சியாக அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து வேறு இடங்களுக்கு போய் புதிய இடங்களிலே நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கணுங்கிறது தான் முதல் நோக்கம். அதற்கு ஆழமான நோக்கம் என்னென்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை பார்க் போயிருக்கோம். ப்ரீகேஜி குழந்தைகளோட பட்டர்ஃப்ளை பார்க் போகிறோம். அப்போது ஒவ்வொரு ப்ரீகேஜி குழந்தையும் அவங்களுடைய லஞ்ச் பேக்கை தோளில் தூக்கிக்கிட்டு, அதுங்களே இவ்வளோ தான் உயரம் இருக்கும், அதுங்க லஞ்ச் பேக்கை கஷ்டப்பட்டு தோளில் தூக்கிக்கிட்டு எல்லாம் நடந்து போகும். எல்லாருக்கும் நினைக்கலாம், ஏன் சார் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துறீங்க, ஆய்மாக்கள் நீங்கள் 2 லஞ்ச் பேக் தூக்கிட்டு வரலாம் இல்லைன்ட்டு. கிடையாது, மாட்டேன். ஏன்னா இது என்னுடைய பொருள், அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த லஞ்ச் பேக்கை, இந்த ஷூவை நான் திருப்பி வண்டியில் ஏற வரைக்கும் பத்திரமா வச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸாம்பிளாக அந்த டூர் என்பது அமையும். அது மட்டும் கிடையாது, அந்த டூரில் போகும்பொழுது ஒரு ரோடை எப்படி கிராஸ் பண்ணணும், நமக்கு பெரியவங்க இல்லாமல் வெளியே எங்கேயும் போகக்கூடாது, நம்மை சார்ந்தவர்கள் இல்லாமல் மற்றவர்களிடத்திலே பேசவோ அவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை வாங்கி பகிரவோ கூடாது என்பது போன்ற லைஃப் லெசன்ஸையும் ஒரு எஜுகேஷனல் டூரானது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ரைட். அதுக்கு அடுத்து நம்மளுடைய ஈக்குவாலிட்டின்னு ஒரு பெரிய, நம்ம சமூக நீதின்னு சொல்கிறோம், அனைவரும் சமம் அப்படின்னு. போன வருஷம் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பிறந்த தினத்தன்று எல்லா குழந்தைகளும் உங்கள் டைரியில் ஒன்று எழுதுனீங்க. என்ன எழுதுனீங்க டைரியில்? உங்கள் டைரியில் என்ன எழுதுனீங்க? வெரி குட். வி ஆர் ஆல் ஈக்குவல். நாங்கள் அனைவரும் சமம். ஒரு கல்வி நிறுவனமானது இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகளை வளர்க்கின்ற இடத்துல ஒரு பெரிய பொறுப்பு என்பது என்னன்னா, முற்போக்கு சிந்தனையோடு மதம், ஜாதி, மொழி, பொருளாதாரம், பாலினம் இதையெல்லாம் கடந்து நம் அனைவரும் சமம் என்ற எண்ணம் எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உண்டாக்குதோ அதுதான் நல்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இங்கிருந்து திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு 3வது 4வது 5வது படிக்கின்ற குழந்தைகளை கூட்டு போயிருந்தோம். நம்மளுடைய பள்ளியில் நிறைய இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களும் படிக்கிறாங்க. அப்போது கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு விபூதி வைக்கிறதுக்கு நான் டீச்சரை கூப்பிட்டு சொன்னேன், மேடம் அங்கே இஸ்லாமிய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் எதுவும் கோச்சுக்கு போகிறாங்க, அவங்க வேணா வெளியே இருக்கிறதுனா இருந்துக்கலாம், உள்ள வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, கம்பல் பண்ண வேணான்னு. அந்த குழந்தைகள் இதை சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்கள் வீட்டில் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வர சொன்னாங்க சார், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சார் அப்படின்னாங்க. இதை விட ஒரு மத நல்லிணக்கத்துக்கான எக்ஸாம்பிள் என்பது வெறுசா கிடையவே கிடையாது. என் குழந்தைகள் மற்றவருடைய வழிபாட்டு முறைகளை பார்த்தோ, மற்றவர்களுடைய மதத்தை பார்த்தோ, மற்றவர்களுடைய கடவுள்களை பார்த்தோ என்றைக்குமே ஒருத்தனை மேலே கீழன்னு சொல்லி பேசுகின்ற ஆட்களாக வரமாட்டார்கள் என்பதை அன்று உணர்ந்து மகிழ்ந்தேன். இது ஒரு ஈக்குவாலிட்டி. இன்னொன்று, வரும்போது ஃப்ளெக்ஸில் பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. பொங்கல் செலிப்ரேஷனில் கோல போட்டி வச்சோம். கோல போட்டியில் யார் கலந்துப்பாங்க? நீங்களே சொல்லுங்கள். இப்போ கோல போட்டி வச்சா நான் கலந்துப்பேனா பெண்கள் கலந்துப்பீங்களா? பெண்கள் தான். ஆனால்
இது ஆண்கள் தான் செய்யணும், இது பெண்கள் தான் செய்யணுங்கிறத உடை தெரியும் விதமாக ரங்கோலி போட்டி, கோல போட்டியில் எங்கள் தனா நர்சரி பிரைமரி பள்ளி மட்டுமல்லாது குழந்தை இயேசு மேல்நிலை பள்ளியிலும் சரி, ஆண் குழந்தைகளும் கோலப்போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஆணும் பெண்ணும் சமம், கடவுள் ஒருவரே, அனைத்து மதமும் எனக்கு சம்மதம். இது போன்ற ஈக்குவாலிட்டியையும் இந்த மாதிரி டூர் ஆகட்டும், சின்ன சின்ன நிகழ்ச்சிகளாகட்டும் எங்கள் குழந்தைகள் மனதிலே விதைக்கின்றன. அதுக்கு அடுத்து ஃபெல்லோஷிப், தமிழில் தோழமை நிகழ்ச்சின்னு போட்டிருக்கோம். தோழமை நிகழ்ச்சின்னா நான் யோசித்தேன், சரி எனக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு மற்ற பள்ளிக்கூடத்தில் என்ன வாய்ப்பு இல்லைன்னு யோசித்தேன். ஏன்னா ஃபாதர் நாங்கள் நடத்துகிற 8 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறனால எனக்கு இந்த சைடு டூர் கூட்டு வரும் பொழுது, அதாவது அன்னையரிக்கா சிறுகனூர் பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற ஏரியாலேருந்து இங்கே டூர் கூட்டு வரேன், கல்லணைக்கோ தஞ்சாவூருக்கோ பூண்டிக்கோ கூட்டு வரும் பொழுது அந்த குழந்தைகளை இந்த குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு தோழமை நிகழ்ச்சி ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் இங்கேருந்து இவங்க பிரம்மா கோயில் திருப்பத்தூர் போகும்பொழுது அவங்க வளாகத்தில் அழகாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடம் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறத உணர்த்தும் விதமாக இவர்களை அந்த பள்ளிக்கூடத்தில் புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி அவர்களோடு விளையாட வச்சோம். இது மேலோட்டமாக இருக்கிற ஒரு நோக்கம். அங்கேருந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது இவங்க ஒரு அழகான விஷயம் பண்ணாங்க. ஃபாதர் தனா ஸ்கூலில் ஒரு 40 குழந்தைங்க 2 பக்கமும் நின்றுக்கிட்டு, நீங்கள் அந்த ஃபோட்டோவை திருப்பி ஒரு தடவை போய் பாருங்கள், 2 பக்கமும் நின்று கொண்டு வெயிலில் மதியானம் 1 மணிக்கு கைத்தட்டி அங்கிருந்து வந்த குழந்தைகளை வரவேற்று உள்ளே கூட்டு போனாங்க. தமிழர்களுக்கே உரித்தான விருந்தோம்பல். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் வான் கூப்பிட்றாங்க. பெரிய மனுஷங்களுக்கே அந்த இது கிடையாது. 30 வயசு இருக்கு, வீட்டுக்கு வந்தால் தலையை கூட ஆட்டமாக போயிடுறாங்க. ஆனால் என் பிள்ளைங்க ஒருத்தர் நம்ம இடத்துக்கு, வீடு மட்டும் இல்லைங்க பள்ளிக்கூடத்துக்கே வந்தாலும் அவர்களை முன்னின்று வரவேற்பது நானாக இருப்பேன்னு சொல்லி இந்த குழந்தைகள் வெயிலில் நின்று கைத்தட்டி அவர்களை வரவேற்றார்கள். இது ஒரு விருந்தோம்பலுக்கான ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக, வரவங்களை வான்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளாக இந்த குழந்தைகள் மனதில் விதைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டு விழாவில் ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கடன்னு வா 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 வான்னு அடித்து கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒரு முழு நாள் இந்த குழந்தைகளுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதற்காகவே ஒரு முழு நாள். ப்ரைஸ் யார் கொடுத்தா ப்ரைஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா? உங்கள் பெற்றோர்கள். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அன்னைக்கு 150 பேரண்ட்ஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்ன சார் சும்மா நொச்சுன்னு அந்த ப்ரோக்ராமுக்கு வா, இந்த ப்ரோக்ராமுக்கு வா, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வா, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வான்னு கூப்பிட்றீங்கன்னு. அதற்கான நோக்கத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரைஸ் உங்கள் கையால் கொடுக்கறது ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம், அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. என்னுடைய நோக்கம் என்னன்னா, ஐ ஹாவ் so many people for meன்னு உங்கள் குழந்தைகள் உணரணும். இந்த பள்ளியினுடைய நிர்வாகம் மட்டுமல்லாது, இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமல்லாது, எனக்காக சப்போர்ட்டிவாக தோள் கொடுத்து துணையாக நிற்க என்னுடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள், தாத்தா பாட்டி இருக்கிறாங்கிறத உணர்த்தணும். இன்றைக்கி ஃபாரினில் போனீங்கன்னா பெற்றோர்களுக்கு, ஃபாரின் மட்டும் இல்லை, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் மெட்ரோ சிட்டிஸ் போனீங்கன்னா குழந்தைகளும் பெற்றோர்களும் கலந்து பேசுகின்ற நேரமே குறைந்து விட்டது. ஸோ சில்ட்ரன் they are alienated from their own families. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுதே தனிமையாக உணர்கின்ற காலங்களிலே நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும், எனக்கு எங்கள் ஃபாதர் இருக்கார், எனக்கு சார் இருக்காங்க, எனக்கு எங்கள் மிஸ் இருக்காங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, இவங்க எல்லாரும் நான் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும்னு கூட நிற்கிறாங்கிறதை உணர்த்துவது இந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நிகழ்ச்சி, ஃபுட் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சி, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். 200 பெற்றோர்கள் கலந்து கொண்டாங்க. இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, உனக்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்லால் அல்ல செயலால் நிரூபித்து காட்டியது இந்த பெற்றோர்கள். ஸோ இதெல்லாம் எதற்குன்னா, இந்த குழந்தைகளை பில்ட் பண்ணுவதற்காக, அவர்களுக்கு நம்ம இருக்கோங்கிறத காட்டுவதற்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடியும் நோக்கம், அதன் பின்னாடி இருக்கிற ஆழமான நோக்கம்னு சொல்லிகிட்டே போகலாம். நேரம் கருதி என்னுடைய உரையை இன்னும் ஓரிரு நிமிடங்களிலே முடித்துக்கொள்கிறேன். இப்போது இது எல்லாத்துக்கும் காரணமானவர்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். இந்த ஆனுவல் டே பொறுத்த வரைக்கும்
இன்னும் ஒரு 44-45 ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 44-45 ப்ரோக்ராமுக்கும் நிறைய குழந்தைகள் உழைத்திருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் பெருமக்கள் நிறைய உழைத்திருக்கிறாங்க. பெற்றோராகிய நீங்களும் உழைத்திருக்கிறீர்கள். இந்த குழந்தைகளை ரிஹர்சல் அப்போ படுத்திட்டேன். ஒரு 4 ரிஹர்சல் 5 ரிஹர்சல் பார்த்துருப்போம். ரொம்ப பாடாப்படுத்தி அவங்கள வந்து டார்ச்சர்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுத்தி வருத்தி தான் இந்த குழந்தைகளை ரெடி பண்ணியிருக்கோம். அதற்கு டீச்சர் கூட நினச்சிருக்கலாம், ஏண்டா சார் இவ்வளோ வருத்துறாரு இந்த குழந்தைகளை அப்படின்ட்டு. அதற்கான காரணம் என்ன? இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற கெஸ்ட்டு, வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமாகணும், கைத்தட்டி மகிழ்ச்சி ஆகணுங்கிறது செகண்டரி ரீசன் தான். அது 2ஆம் பட்ச காரணம் தான். முதல் காரணம் என்னன்னா, இந்த குழந்தைகள் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நம்மளுடைய பெஸ்ட்டான ப்ரிப்பரேஷன் கொடுக்காம இருக்கக்கூடாதுங்கிறதை அவர்களே உணரணும். ஃபஸ்ட் ரிஹர்சல் செகண்ட் ரிஹர்சல் ரொம்ப சாதாரணமாக இருந்தது. தேர்ட் ரிஹர்சல் ஃபோர்த் ரிஹர்சலில் இம்ப்ரூவ் ஆகி சூப்பராக பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டேஜில் ஏறுற ஒவ்வொரு குழந்தையும் நிறைய கடினமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனால் அது என்ன அவங்க மனசில் விதைச்சிருக்கும்னா, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ப்ரிப்பரேஷன் இல்லாமல், என்னை முழுமையாக முயற்சி எடுத்து தயார்படுத்தாமல் நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை இந்த குழந்தைகளோட மனசில் அது விதைத்திருக்கும். இப்போ தெரியாது, when they grow you will realize it. இந்த குணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒருத்தர்கிட்டேருந்து கற்றுக்கணும். எங்களுக்கு இதற்கு ஒரு ரோல் மாடலாக, எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தந்தை ஃபாதர் தனப்பிரகாசம் அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எது செஞ்சாலும் ஒழுங்காக செய்யணும், இல்லை அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டோவை தினம்தோறும் அவர்கள் வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு டீச் பண்ணுறார். அவர் கொடுக்குற நல்ல வேல்யூஸ் அண்ட் மொராலை நான் என்னோடய டீச்சர்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். அதனால் இந்த பள்ளியினோட வளர்ச்சியில் பெரும் பங்கு என்னுடைய தந்தை அவர்களுக்கு, அவருடைய உழைப்பு. நான் சொல்கிறேன் இல்லையா, பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைகளுக்காக வந்தீங்கன்ட்டு. உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் வர்றது போல் தந்தை அவர்களும் கடந்த 6 மாத காலமாக அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் முழு நேரம் உங்கள் குழந்தைகள் பாடுவதை, பேசுவதை, ரிசைட் பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டு உற்சாகப்படுத்தி இந்த பள்ளியோட வளர்ச்சியில் ஒரு பெரிய ஒரு ஆணி வேறாக இருக்கின்ற என் தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், ஹெட்மிஸ்ட்ரஸ் திருமதி ஞான சங்கீதா, அசிஸ்டன்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ் திருமதி இளவரசி, திருமதி எஸ்தர், திருமதி கனகா, திருமதி பேகம் மேடம், செல்வி ஷீபா, திருமதி பரகத், திருமதி காயத்ரி மற்றும் எங்களுடைய ஆயமாக்கள், இவங்க எல்லாருமே உங்களோட குழந்தைகளை பாதுகாப்பாக, அன்பாக, நாங்களாம் கூட கோவப்படுவோம், ஆனால் அவர்கள் மிகுந்த அன்போடு உங்கள் குழந்தைகளை அக்கறை எடுத்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024-25 கல்வியாண்டானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு பெரிய காரணமாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒத்துழைச்சு ஹெல்ப் பண்ணுற இன்ஃபன்ட் ஜீசஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும், எங்களுடைய செக்ரட்டரி திருமதி லலிதா மேரி மேடம் அவர்களுக்கும் நேரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் குழந்தைகளுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அதை கேப்சர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ண திரு சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும் திரு ஆண்டனி சார் அவர்களுக்கும் இந்நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாத்தையும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இரு கை சேர்ந்தாதான் சத்தம் வரும்னு சொல்லுவாங்க. எல்லா இடங்கள்லையும் மேனேஜ்மெண்ட்டும் வாதியாரும் பேரண்ட்ஸும் டிஷ்யூம் போடாத குறையாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த மாதிரி இல்லாமல் இணைந்து செயல்பட்டு உங்கள் குழந்தைகளுக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்கின்ற, உங்கள் குழந்தைகளுக்காக அது எந்த நாளில் வச்சாலும் சரி, மண்டே டியூஸ்டே வீக்கெண்டில் எந்த வீக்டேயில் என்ன நாள் வச்சாலும் உங்கள் குழந்தைகளுக்காக அக்கறை எடுத்து இங்கே மகிழ்ச்சியாக நேரம் செலவழித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு பெற்றோர், அன்பு தாத்தா பாட்டி, அன்பு அண்ணன் தங்கச்சி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியானது மென்மேலும் வளர உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் ஐயா அவர்களுக்கும் மற்ற ஸ்பெஷல் கெஸ்ட் அவர்களுக்கும் கீர்த்தனா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.